உரமேற்றிய உலகமயமாக்கல். தொழில்நுட்பம் சார்ந்த சில நிறுவனங்களின் செயல்பாடுகள்ல வாரனுக்கு துவக்கத்துல அதிக நம்பிக்கை இல்லாததால ஒரு சில நெருக்கடிகளும் இடர்பாடுகளும் ஏற்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனா ஒரு சில நிதி சார்ந்த சறுக்கல்கள் கூட அவருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த சறுக்கல்களுக்கு காரணம் தவறான எம்ப்ளாயீஸ் தான் அப்படிங்கறத உறுதி செஞ்ச வாரன் அவங்கள வேலையில இருந்து நீக்கி மக்களுடைய எதிர்ப்புக்கு காரணமானாரு. இருந்தாலும் அத தன்னுடைய வெளிப்படையான திறன் சார்ந்த அணுகுமுறையின் மூலமா தகர்த்து எறிஞ்சிட்டு தன்னுடைய முதலீடுகள்ல இன்னும் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரியான இடர்பாடுகள் அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு சரியான உரமா செயல்பட்டு அவருடைய முதலீடுகளை ஆரோக்கியமா வளரச் செய்தது. ஆலை மூடல், பணியாளர் நீக்கம், தொழிற்சங்க பிரச்சனைகள், மனித உரிமை பிரச்சனைகள்னு பல நிலைகள்ல அவரது முதலீடுகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்பவும் பாதுகாப்பான அணுகுமுறையோட எதையும் அணுகுபவரா மாறினாரு வாரன். அவருக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியாத தயாரிப்பு நிறுவனங்களோட அவர் எந்த விதமான பங்கு தொடர்பும் வச்சுக்கிறதில்ல. மிகவும் பாதுகாப்பான, எளிமையான, அதே சமயத்துல சுவாரஸ்யமான விஷயங்களை வாரன் விரும்பாமலும் இல்ல. தன்னுடைய தொழில்ல மிக அதிக உயரங்களை நேர்த்தியா வடிவமைச்சு கட்டமைக்கிற வாரன் தன்னுடைய குடும்பத்துக்கு அதிக அளவுல நேரத்தை செலவிடல. அவருடைய மனைவி சூசி வாரன் தொழில்ல இருந்து ஓய்வெடுக்கணும்னு விரும்பினாங்க. அவர் தன்னுடைய பிள்ளைகளோட நேரத்தை செலவிடணும்னு அவங்க நினைச்சாங்க. ஓட நினைச்சவனுக்கு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி போயிட்டு இருந்த வாரனின் வாழ்க்கையில எங்கிருந்து ஓய்வு கிடைக்கும்? அவர் அரசியலுக்குள்ளேயும் தன்னை ஈடுபடுத்திக்கிற நேரம் வந்துச்சு. இதுக்கு அவரோட அப்பா அரசியல்ல இருந்தது மட்டும் காரணம் இல்ல. சமூக பிரச்சனைகள்ல அவருக்கு இருந்த ஈடுபாடும் ஒருவித வித்தியாசமான சூழலும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கறத சூசியும் மத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய சிறு வயதுல செய்தித்தாள் விநியோகிக்கிற பணியில இருந்தப்போ தானும் ஒரு செய்தித்தாள் நிறுவனத்தின் உரிமையாளரா இருக்கணும் அப்படின்னு அவர் கண்ட கனவுதான் பின்னால நினைவாச்சு. சமூக பார்வையோடு வந்த அவருடைய செய்தித்தாள் கட்டுரைகள் பல பேரை ஈர்த்துச்சு. அதனால அவருடைய பத்திரிகை சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா சமூகத்தின் உயரிய நபர்களோட அவர் அதிகமா பொழுதுகளை கழிக்க ஆரம்பிச்சாரு. இதன் மூலமா அவருக்கு நிறைய தொடர்புகள் கிடைச்சது. 1974 வாரனுக்கு அதிக சவால்கள் நிறைந்த ஒரு வருஷமா இருந்துச்சு. அவரோட பல நிறுவனங்கள் அதிக சோதனைகளையும் விசாரணைகளையும் சந்திக்க நேர்ந்துச்சு. இதன் மூலமா வாரன் அதிக அளவுல பேசப்பட்டாரு. இருந்தாலும் பெரிய அளவிலான தண்டனைகள் எதுவும் இல்லாம வாரனுக்கு எச்சரிக்கையாவும் அனுபவமாவும் தான் இந்த நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சது. ஆனா அவருடைய தொழில்ல இந்த மாதிரியான சவால்களை சந்திச்சிட்டு இருந்த சமயத்துல அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அடங்கின குடும்பமும் புதுவித சவால்களை அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மனைவியும் குழந்தைகளும் சார்ந்த இந்த சவால்களோட அவர் தொழில் சார்ந்த சவாலையும் எதிர்கொண்டாரு. உண்மையில அவர் 50 வயசு நெருங்கினப்போ அவர் குடும்பத்தை விடவும் அவருடைய தொழிலுக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. ஒரு பக்கம் மனைவியோட பிரிவு, மறுபக்கம் தொழில்ல சரிவுன்னு ஒரு சிறந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையாவே அவருடைய வாழ்க்கை கேள்விகளால வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இது நிச்சயமா வாரனுடைய வர்த்தக வாழ்க்கையில ஒரு பெரிய உரமா சேர்ந்திருக்கணும். என்னதான் வர்த்தகத்துல தலை சிறந்த திறனை பெற்றிருந்தாலும் வர்த்தக சூழலாலையும் இலக்கணமில்லாத கோட்பாடுகளாலையும் அதிகமா பாதிக்கப்பட்டு கூட சேர்ந்து வேலை செஞ்ச பல நிறுவனங்களோட சரிவு முகத்தை தான் வாரன் அதிகமா சந்திச்சாரு. தொடர் நினைக்காத தொழில்நுட்பம். என்ன காரணமோ என்னமோ வாரன் தொழில்நுட்ப வளர்ச்சியத்தோட மறுத்துக்கிட்டே இருந்தாரு. அது அசுர வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னாலும் அதல பாதாளத்திலையும் தள்ளி விட்டுரும் அப்படிங்கறது உண்மைதானே. கைக்கு அடங்காதது அப்படிங்கறதுனாலயோ என்னவோ தொழில்ல தொடர்ந்து தொழில்நுட்பத்தை ஒதுக்கிட்டே வந்தாரு வாரன். இந்த இடத்துல அவருடைய பங்களிப்பு எதிர்மறையா இருந்ததுனால 1990கள்ல அவருடைய மதிப்பையும் எதிர்மறையாவே உணர்ந்தாங்க மக்கள். அவர் காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கல, அவர் பழைய மனுஷனாகி போயிட்டாருன்னு மக்கள் கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அவரை ஒரு எதிர்மறையான மனிதராகவும் தொழில்நுட்ப அறிவு இல்லாதவராகவும் ஒரு கருத்தை மக்கள் மனசுல ஆழமா விதைக்க ஆரம்பிச்சது. இதன் மூலமா இனி வர்த்தகத்துறையில அவரால சிறந்த முதலீட்டாளராகவோ வழிகாட்டியாகவோ செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மத்த நிறுவனங்களும் இந்த கருத்தையே நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எந்த விதமான கருத்துக்களுக்கும் வாரன் முக்கியத்துவமே தரல. ஏன்னா அவருடைய முதலீடுகள் அந்த அளவுக்கு வளர்ந்திருந்துச்சு. மில்லியன் கணக்குல இருந்து பில்லியன் கணக்குக்கு தாவி இருந்தத உலகம் நல்லாவே அறியுமே. அவர் எப்பவுமே ஒரு வெற்றியாளர் தான். தகுந்த நேரத்துல தன்னை அடையாளப்படுத்தி வென்ற ஒரு சாதனையாளர் தான் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்பவை. மொத்தத்துல இந்த புத்தகம் நம்ம வாழ்க்கைய எங்க இருந்து தொடங்கலாம்,
எப்படி தொடங்கலாம் அப்படிங்கறத ஒரு நேரடி வாழ்க்கையின் மூலமா படம் பிடிச்சு காட்டுது. நம்முடைய வளர்ச்சி நமக்கான பார்வையில இருந்துதான் ஆரம்பிக்கும். அத நாம எப்படி வேண்டுமானாலும் வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த புத்தகம் நமக்கு சொல்லித் தருது. வாழ்க்கையின் அன்றாட பிரச்சனையா பார்க்கப்படுற பணம் சம்பாதித்தல், அதை எப்படி திறம்பட அணுகணும், அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த புத்தகம் நமக்கு வழிகாட்டுதலோட சொல்லித் தருது. அதுவும் வாரன் பஃபட்டுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வோடு சொல்லி நம்ம மனசுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளிக்குது இந்த புத்தகம். சாதிக்க நினைக்கிறப்ப மனசுல எழக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை இந்த புத்தகத்தின் மூலமா, வாரன் பஃபெட் வாழ்க்கையை பார்க்கறதன் மூலமா தகர்த்து எறியலாம். பணத்திலயும் சரி, தொழில் முறையிலயும் சரி, வெற்றி பெற நினைக்கிற எல்லாருக்குமே இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.